ரிஸ்க் டேக்கிங்ன்றதே ஹேபிச்சுவலாக இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலையும் ஹை ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல முதலீடு இல்லை. எல்லா நேரத்திலையும் ஹை ரிஸ்க் எடுக்கிற ஒரு ப்ராடக்ட்டை நான் கொண்டு வரேன் உங்களுக்குன்னு சொல்றதும் நல்ல முதலீடு இல்லை. அவ்வளவெல்லாம் எடுத்து அந்த கேட்டகரியில் லாங் டேர்மில் என்ன ரிட்டர்ன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒன்றும் அந்த ரிஸ்க் எடுத்ததுக்கு ஒரு பெரிய ப்ரீமியம் கிடைக்கல, ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கலங்கிறதான் என்னுடைய அனுபவம், அதுதான் என்னுடைய அப்சர்வேஷன். ஸோ தனித்துவமாக பெருசா எக்ஸ்ட்ராவா எதுவும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்துல நாம ஏன் அவ்வளவு ஆர்வம் காட்டணும்ன்றது தான் இதுல மையப்புள்ளி. அதான் சென்ட்ரல் கொஸ்டின். சோ நீங்க ஹை ரிஸ்க் எடுக்கலாம், 10 லட்சத்தை கொண்டு போய் போடலாம். அது போடுறதுனால உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும் நீங்க உறுதியா நம்பினீங்கன்னாக்கா இட்ஸ் டூ early to believe that. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கான எந்த ஆதாரமும் இன்னைக்கு இல்லை. ரெண்டாவது, பிலசாபிக்கலா இந்த மாதிரி எடுக்கக்கூடிய அணுகுமுறைகள் வெற்றி கண்டது இல்லை. கடந்த சில ஆண்டுகள்லேயே நீங்க பார்த்துருக்கீங்க, ஹையர் ரிஸ்க் எடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இன்னைக்கு இந்த ஆண்டுல ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ். ஸோ ஹையர் ரிஸ்க் எடுத்து 2 வருஷம் நிறைய பணம் பண்ணிட்டு 3ஆவது வருஷத்துல பணத்தை இழந்துட்டாங்கன்னாக்கா அது எந்த பயனையும் உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. நிலையான ஒரு ரிட்டர்னை கொடுக்காத ஒரு அனுபவத்தை தான் நீங்கள் பெறப்போகிறீர்கள். அதை நீங்கள் நிச்சயமாக கவனம் கொள்ள வேண்டும்.